நான் யாரையும் சுட்டி காட்டலைங்க. ஆமென். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்ப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே நாம் இருப்பதற்கு தேவன் நமக்கு தருகிறதான இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்பது, ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்பது நமக்கு எல்லாருக்கும் கிடைத்ததான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எனக்கு எத்தனையோ பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை, அந்த பாக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சில நிமிடங்கள்னாலும் கர்த்தரை நம்ம தேடுவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் பாராட்டுகிறதான எல்லா நன்மைகளுக்காகவும் இரக்கங்களுக்காக, அவருடைய தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் இந்த ஆண்டவர் சுமந்து வருகிறார், நடத்தி வருகிறார், தாங்கி வருகிறார். ஆமென். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நடத்துகிற இந்த ஆண்டவருடைய சத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், நம்மை நடத்தட்டும், நமக்கு வழிகாட்டட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 34 தொடர்ந்து நம்ம பார்த்து வரோம். 13வது 14வது வசனத்தை நம்ம கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Psalms 34 verse 13 and 14. உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும், தேவையில்லாத வார்த்தைகளுக்கும், தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கும், தேவையில்லாத பேச்சுகளுக்கும், தேவையில்லாத விமர்சனங்களுக்கும் நம்முடைய நாவையும் நம்முடைய உதடுகளையும் பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார். கேர்ஃபுல்லாக இருப்பதற்கு. நிறைய பேர் இன்னைக்கு நாவினாலே கெட்டு போகிறதான ஆட்கள் நிறைய பேர். பேசி பேசியே அழிந்து போன ஆட்கள், பேசி பேசியே கெட்டு போன ஆட்கள் இங்கே நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இது வெளி உலகத்தில் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவ உலகத்துலையும் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். ஆமென். சர்ச் முடிஞ்ச உடனே, சர்வீஸ் முடிஞ்ச உடனே, பாஸ்டர் ஏன் இப்படி பண்ணார், பாஸ்டர் எனக்கு விரோதமாக தான் பேசினார், எனக்கு தான் எதிராக பேசினார், தேவையில்லாமல் பேசினார், இந்த பாட்டு தேவையில்லை, இதை இப்படி பண்ணியிருக்கலாம், வர்ஷிப் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்படி பண்ணியிருக்கலாம், ஏன் இதை போய் இப்படி பண்ணுறாங்க. விமர்சனங்கள் தேவையற்ற. சர்வீஸ் முடிஞ்சவன நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து பேசுகிறதான நிறைய இடத்துல. அதனால தான் நிறைய பாஸ்டர்ஸ் பண்ணுறதான காரியம். ஆமீன். சில சர்ச்சஸ்லாம் சர்வீஸ் முடிஞ்சவொடனே அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. நீங்கள் ஃபெலோஷிப்புங்கிற பேரில் யாரும் நின்று தேவையில்லாத மற்றவங்களை குறித்து பேச வேண்டாம், கட்டுக்களை பேசிகிட்டு இருக்காதிங்க, முடிச்ச உடனே வீட்டுக்கு போயிருங்க. அப்படி சில சர்ச்சஸில் அதுக்கு இடமே கொடுக்கறது. ஆனால் நிறைய சர்ச்சஸில் ஆமீன் நின்று குரூப்பாக நின்று அடுத்த ஆள் விமர்சிக்கிறது. இவன் வந்திருக்கிறானா, வரலையா, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஏன் இப்படி ஒரு ஷூ போட்டுருக்காங்க. வித்தியாசமான காரியம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்கிறதான நிலைமையில் சில நேரத்தில் இதெல்லாம் பேசுவதற்கு வெட்கமாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி ஹார்ட் டு see these kind of things. அடுத்த ஆளை குறித்து தவறா, இழிவா, எவ்வளவு தரமட்டமாக பேச முடியுமா, அடுத்த ஆளை எவ்வளோ கீழே தள்ள முடியுமா, இன்றைக்கி நிறைய அப்படி பேசுகிற ஆட்கள் உண்டு. நண்பர்களே, மற்றவர்களை குறித்து பேசுகிறதான அந்த காரியத்தை நம்ம விடுவதற்கு தேவன் நமக்கு பலனையும் கொடுப்பாராக, கிருபையும் தருவாராக. நீதிமொழிகள் 13:3 வாசிக்கிறோம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தன் வாயை காக்கிறவன் ஆமென் தன் பிராணனை காக்குகிறான். அவன் ஜீவனை காப்பாற்றுறானா, அழிவுக்கும் மற்ற காரியத்திற்கும் விலக்கி பாதுகாக்கிறான் தன் நாவை. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துலேயும் அடக்கம் இருக்கு. நாவில் அடக்கம் இஷ்டம் போல, ஒருத்தரையும் விட்டு வைக்கிறதில்ல. இல்லை, எத்தனை நேரத்தில் அதை செய்கிறோம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில். இல்லை, ஃபோன் எடுத்தால் சரி, ஆளை பார்த்தா சரி, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. எஸ், சில நேரத்தில் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். வித்தியாசமான உபதேசங்கள், தவறான காரியங்கள், உபதேசங்கள் இருக்கிறது. அதற்கு நம்ம குரல் கொடுக்குறோம், அதில் தவறு இல்லை. ஆமேன். தவறான காரியங்கள் நடக்கிறது. ஆமேன். நிறைய நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதை ஆண்டவர்கிட்ட விட்டு விடுவது நல்லது. ஆமீன். தவறான உபதேசங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். சில காரியங்களுக்கு எதிர்த்து நம்ம நிற்க வேண்டும். ஆமாம், அதுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த தொழில் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடித்து நொறுக்கிறது, எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆளை விட்டு வைக்காமல். இன்றைக்கி
நமக்கு மீடியா கையில் வந்துடுச்சு. மீடியா மாத்திரம் இல்லை, போகிற இடத்துல, ஃபோனில், இருக்கிற இடத்துல பேசும்பொழுது, ஹோட்டல்ஸில், அரவுண்ட் த டேபிள் ஃப்ரெண்ட்ஸாக கூடி பேசும்பொழுது மற்றவர்களை குறித்து ஒரு ஆளை சமைச்சு எடுக்கிறது. அவன் பபுள் கம் மெல்ற மாதிரி அந்த ஆளை போட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் சில நேரத்தில் சில தேவையில்லாத ஆதாரங்களை எடுத்து அன்வான்ட்லி I want to tell you my friends, leave it in God's hand. ஆண்டவர் கையில் விட்டுருவோம். நான் யாருக்கும் விரோதமாக நான் இப்போ பேசலை, யாரும் நீங்கள் இப்படி செய்கிறீங்க இது அப்படின்னு நான் சொல்லலை. why can't we leave it in God's hand? Yes, of course, சில நேரங்களில் சில காரியத்திற்கு நம்ம குரல் கொடுக்குறோம், தவறில்லை. அதுவுமே ஆண்டவருடைய அனுமதியோடு செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்தார்னா, சில காரியங்களை சுட்டி காட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். சில நேரங்களில் அந்த அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம், அதை நான் பெருசாக தவறுன்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு ஆளை போட்டு மிதித்து, ஒரு ஆளை போட்டு அமுக்கி, அவனை உலகத்திற்கே அப்படியே பப்ளிக்காக போட்டு காட்டி, இவன் அசுத்தம், இவன் பாவி, இவன் வீணா போன ஆள், இவனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல there are some words நம்ம பயன்படுத்துகிறான வேர்டு, I cannot use those words. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. எத்தனையோ ஊழியங்களை குறித்து, எத்தனையோ நபர்களை குறித்து எஸ் அடுத்த பக்கத்திலே பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு, தவறான பொல்லாத உபதேசம் சத்துரு கொண்டு இருக்கான். அதற்கு குரல் கொடுக்கணும், எதிர்த்து நிற்கணும். நான் அப்ரிஷியேட் தட். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த பகுதியில் மற்றவர்களை போட்டு கீழே தள்ளி, வேதம் சொல்கிறது, தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். உன் நாவை பொல்லாப்பு இருக்கும். இதுதான் பொல்லாப்பு. அடுத்தவங்களை குறித்து நம்ம பேசாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. அந்த காரியத்தில் நம்ம இருந்தோம்னா தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். வேதம் சொல்லுது, தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு, பொல்லாதங்களுக்கு, பயங்கரமான காரியங்களுக்கு, தேவையற்ற காரியங்களுக்கு விலக்கி காக்கிறான். சங்கீதம் 39:1 சொல்றாரு, என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மற்றும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். என் நாவினால் நிறைய பேருக்கு பிரச்சனை நாவல் தாங்க இருக்கு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. I pray that God will help us. மீடியாலையும் சரி, தனிப்பட்ட விதத்துலையும் சரி, வீடுகள்லையும் சரி, அரவுண்ட் த டேபிள், ரெஸ்டாரண்ட்ஸில் எங்கே பார்க்குறோமோ அங்கே எல்லாத்தையும் நான் மொத்தமாக சொல்கிறேன். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் தீர்ப்பதற்கு அவருக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் ஐ ஆல்சோ டூ தட். சில நேரத்தில் தவறி விடுகிறோம். ஆண்டவர் கிருபை பாராட்டுவார்கள். அந்த பாவத்தை நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பாராங்க. நான் யாரையும் சுட்டி காட்டலைங்க. என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சங்கீதம் 5:9 வாசிக்கிறோம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். நிறைய சொல்லிட்டே போலாங்க, நிறைய வசனம். இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்து போகிறார்கள், அவரவர் தங்கள் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதவுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இங்கே ஒன்று பேசுறது, இவர்கிட்ட ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று சொல்கிறது. சர்ச்சில் ஒரு மாதிரி நடிக்கிறது, வெளியே வந்து ஒரு மாதிரி. வீட்டில் ஒன்று பேசுறது, வெளியே ஒன்று. இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, வெளியே போய் இன்னொரு மாதிரி. டபுள் கேம் விளையாடுற ஆட்கள் இன்றைக்கி நிறைய பேர் உண்டு. I see many people. இவங்ககிட்ட ஒன்று சொல்கிறது, அடுத்த ஆளை ஃபோன் பண்ணி இன்னொன்று சொல்கிறது. So many things today we go through. I pray that God will help us. இப்படிப்பட்டதான காரியம் நிறைய இதெல்லாம் நம்ம பேசுகிறதே இல்லை. வெறும் ஆசீர்வாதத்தையே நம்ம பேசிட்டு போயிடுறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இருமனதாய் பேசுகிறார்கள், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அம்மா, கேட்குறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அந்த நிலைமை நம்ம யாருக்கும் வந்துடக்கூடாது. இச்சகம் பேசுகிற, பொய் நாவு பேசுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். நீதியும் தயையும் பின்பற்றுகிறவன் நீதியையும் ஜீவனையும் மகிமையும் கண்டடைவான். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவன், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. அவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சார்னா நம்ம யாருமே நிற்க முடியாது. நான் நிற்க முடியாதுங்க. கிருபையா ஆண்டவர் இறங்கிட்டு இருக்காரே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் தம் பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும். அப்படிப்பட்ட நாவையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. நியாயத்தை பேசுகிற, உண்மையை பேசுகிற, ஞானத்தை பேசுகிற, நியாயத்தையும் ஞானத்தையும் பேசுகிற நாவா, உதடா, வாயா நம்முடைய வாய் மாறட்டும். ஆமென், ஆமென். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் செல்வதில்லை. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் நாவினாலே நாங்கள் பாவம் செய்யாதபடி, என் வாயினால எத்தனையோ முறை மற்றவர்களை குறை சொல்லியிருக்கணும், என்னென்னமோ பேசியிருக்கோம். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. Give us a deliverance, oh God. சில நேரத்தில் அதையே ஒரு ஊழியமாக நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் ஜனத்தை மீட்டெடுப்பீராக. ஹல்லேலூயா. பழிவாங்குதல் எனக்குரியது என்று உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, அதை உண்மையிடத்தில் நாங்கள் விட்டு விடுவதற்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க. எங்களோடு கூட இணைந்திருக்கிற, எங்களை கவனிக்கிற, எங்களை கேட்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் ஆண்டவரே கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் குறைகளை மன்னிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் யாரையும் சுட்டி காட்டல, நாங்கள் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எல்லாருமே ஆண்டவர் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக, எங்களை பக்குவப்படுத்துவீராக. நியாயமானதை, நேர்மையானதை, நீதியானதை, ஞானமானதை நாங்கள் பேசுவதற்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க. இந்த நாட்களில் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். We thank you Lord, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.